தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஊக்கமாக ஜெபிப்போம். யாக்கோபு 5:16 நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்காக தேவனிடத்தில் வேண்டும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? நாம் மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக, விடுதலைக்காக, இரட்சிப்புக்காக தேவனிடம் மன்றாடும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறோமா? தேவன் நமக்கு கொடுத்த கிருபையின் ஈவுகளை மற்றவர்களும் பெற ஊக்கமாக ஜெபிக்கும் பிள்ளைகளாக நாம் காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்கிறோமா? ஆதியாகமம் 20:18 ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். நாம் நம் எதிரிகளுக்காக விண்ணப்பம் பண்ண தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம் சத்துருக்களுக்காக தேவனிடம் ஜெபிக்க நம்மை அழைத்திருக்கிறார். யோவான் 14:16 நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக பரிசுத்த ஆவியை பெற்று தந்திருக்கிறார். நாம் தேறுதல் அடைந்து அவரோடு ஒன்றிணைக்கவும் என்றென்றும் தைரியமாக தெளிந்த புத்தியுள்ளவர்களாக காணப்படவும் ஆறுதலோடு நம்மை அவர் அரவணைக்க ஆவியானவரை நமக்கு துணையாக தந்திருக்கிறார் என்பதை உணரும் பிள்ளைகளாக காணப்படுகிறோமா? எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்விலும் தேவன் நமக்கு அனைத்து காரியங்களையும் வாய்க்கச் செய்வார். நாம் மற்றவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கும் பிள்ளைகளாக காணப்பட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென்.